இன்றைய திருமணங்களில் இஸ்லாம் எதில் இருக்கிறது? சில நேரம் சில இடங்களில் திருமண ஒப்பந்தங்களில் இருக்கிறது. திருமண ஒப்பந்தங்களில் அக்து நிக்காஹிலே இருக்கிறது. அது முடிந்து விட்டால் திருமணங்கள் மிக மோசமான அனாச்சாரங்களின் வடிவங்களாக மாறி போயிருக்கின்றன. மாப்பிள்ளையை அழைத்து செல்கிற பொழுது முன்னால் 10-15 மோட்டார் சைக்கிள்கள், இந்த ஊரிலே எப்படி என்று தெரியாது, சில ஊரினுடைய நடைமுறைகள். பின்னால் மாப்பிள்ளையினுடைய கார் வருகிறது, அதற்கு பின்னால் மாப்பிள்ளையினுடைய நண்பர்கள் ஹோனை அமர்த்தி பிடித்துக் கொண்டு சப்தமாக ஒலி எழுப்பிக் கொண்டு அடுத்தவர்களுக்கு தொந்தரவு செய்து கொண்டு வீதி போக்குவரத்துகளை எல்லாம் தடுத்துக் கொண்டு வீதியிலே வருகிறவர்கள், வயோதிபர்கள், நோயாளிகள், முதுமையிலே இருப்பவர்கள் எல்லாம் இவர்கள் நாசமாக போக வேண்டும் என்று திட்டுகிற திருமணங்கள் தானே இன்றைய சமுதாயத்தில் அரங்கேறிக் கொண்டிருக்கின்றன. திருமணங்கள் அவரவர்களுடைய பொருளாதாரத்தின் உச்ச நிலையை காட்டுகின்ற நிலைக்கு போயிருக்கிறது. என்னிடத்தில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதை காட்டுகிற திருமணங்களாகத்தானே, பெருமைக்காக கொண்டாடுகிற திருமணங்களாகத்தானே இந்த திருமணங்கள் மாறி போயிருக்கின்றன. திருமணங்களில் பயன்படுத்துகிற உணவு பரிமாறுகிற தட்டுகளில் கூட மாப்பிள்ளை பெண்ணுடைய பேரை பதித்து அவர்களுடைய திருமண நாளை பதித்து போதாக்குறைக்கு பாரக்கல்லாஹு லக்க என்று அல்லாஹுவின் தூதருடைய வார்த்தையையும் எழுதி குப்பையில் வீசுகிற கலாச்சாரத்தை தானே இன்றைய சமுதாயத்தில் நாம் திருமணத்தின் பெயரால் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறோம். அதைத்தானே செய்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய வீட்டினுடைய பெண் அதுவரைக்கும் மூடி மறைத்து நான் பல மார்க்க விஷயங்களை சொல்லிக் கொடுத்து வளர்த்த என்னுடைய பெண்ணை திருமணத்தின் பெயரால் திருமண மண்டபத்தில் லட்சக்கணக்கான ஆடைகளை லட்சக்கணக்கான தொகை கொடுத்து வாங்கிய ஒரு ஆடையோடு அவளை ஒரு பொம்மையாக இருப்பாட்டி வைத்திருக்கிறேனே. எல்லா அந்நிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் மாப்பிள்ளையினுடைய நண்பர்களுக்கும் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் அடுத்த வீட்டுக்காரர்களுக்கும் என்னோடு வேலை செய்கிற அந்நிய மதத்தை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரு கண்காட்சியாக திருமண நாளில் என்னுடைய மகளை நான் ஆக்குகிறேனே. வெட்கமில்லாத, ரோஷம் இல்லாத ஒரு கணவனாக, ஒரு தந்தையாக நான் இருக்கிறேனே என்றாவது யோசித்தேனா? என் திருமண நாள், என் பிள்ளையினுடைய திருமண நாள், அதுவரைக்கும் என் பிள்ளை பாடசாலை கலைந்து 2 மணிக்கு வந்தால் கூட நீ முகர தொழுது விட்டு வந்தால் தான் சாப்பாடு தருவேன் என்று சொன்ன தாயும் தந்தையும் முகர தொழுகையோடு பிள்ளையை கொண்டு போய் மணவரையிலே இருப்பாட்டுகிறார்கள். அசருடைய நேரம், மகரிபுடைய நேரம், சில இடங்களில் இஷாவுடைய நேரம். அந்த பிள்ளைக்கு அவனுடைய சொந்த தேவைகளை கூட நிறைவேற்றுவதற்கு எழும்பி போக முடியாமல் அல்லாஹுடைய கட்டளைகள் ஹதீஸ் படிக்கவில்லையா? வேண்டுமென்றே தொழுகை கடமை என்று தெரிந்து அந்த தொழுகையை யார் ஒருவர் வேண்டுமென்றே விட்டு விடுகிறாரோ ஃபகத் கஃபர், அவர் காஃபிராகி விட்டார் என்றார்களே ரசூலுல்லாஹ். என் பிள்ளையை மதம் மாற்றித்தானே நான் திருமணம் முடித்து வைக்கிறேன். வேண்டுமென்று செய்கிற விஷயம் இல்லையா? என்றாவது ஒரு ரோஷம் உள்ள தந்தை, இல்லை பக்கத்திலே இருக்கிற ஒரு ரோஷம் உள்ள கணவன், தொழுகைக்கு நேரம் ஆகிவிட்டது போய் தொழுது விட்டு வாருங்கள் என்று சொல்லுகிற மன தைரியம் இல்லையே. மேக்கப் அழிந்து விடும். பிள்ளை உடுப்பு போட்டிருக்கிறாள், அந்த உடுப்போடு தொட முடியாது. அல்லாஹுடைய கட்டளைகளை பாழாக்குகிற மேக்கப்பும் அல்லாஹுடைய கட்டளைகளை பாழாக்குகிற ஆடைகளும் எப்படி சகோதரர்களே வாழ்க்கையில் நிம்மதியை கொண்டு வரப்போகிறது? எப்படி வாழ்க்கையில் நிம்மதியை கொண்டு வரப்போகிறது? எத்தனை அனாச்சாரங்கள், இந்த அனாச்சாரங்களின் பேரால் நடக்கிற எத்தனை வேதனைகள்! இவைகளெல்லாம் மார்க்கமா? இவைகளெல்லாம் மார்க்கமா? இந்த பொருளாதாரம் என்னிடத்தில் வசதி இருக்கிறது, நான் செலவழிக்கிறேன், நான் விரும்பித்தானே செய்கிறேன். நீங்கள் விரும்பியதை எல்லாம் இந்த மார்க்கத்தில் செய்ய முடியாது. ஒவ்வொருவரும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். இது அல்லாஹுடைய தீன். இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இது அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம். இந்த மார்க்கத்தில் அல்லாஹுடைய கட்டளைகளும் அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாக்களும் மாத்திரம் தான் நிலைநாட்டப்பட வேண்டும். நீங்கள் விரும்பியதை எல்லாம் செய்வது என்றால் இந்த மார்க்கத்தில் அதற்கு அனுமதி கிடையாது. வரையறைக்கு உட்பட்டு செய்ய வேண்டும். இல்லை என்றால் இதற்குரிய தண்டனையை நீங்கள் சுமந்தாக வேண்டும், சுமந்தாக வேண்டும். புகைப்பட கலாச்சாரம் யார் கண்டுபிடித்த கலாச்சாரம்? வெட்கமில்லாத, ரோஷம் இல்லாத மணமக்களை பார்க்க வேண்டும் என்றால் பேஸ்புக்கிலே போய் பாருங்கள், பேஸ்புக்கிலே போய் பாருங்கள். புகைப்பட நிலையங்களின் விளம்பரத்துக்காக தன் மனைவியை விளம்பர பொருளாக ஆக்குகிற ஒரு கணவன் தான் அந்த பிள்ளையை மார்க்கத்தோடு வளர்க்க போகிறானா? என்னுடைய போட்டோ முகநூலிலே வலம் வருகிறது, என் கணவனோடு நான் அணைத்துக் கொண்டு நின்றது, அவனுடைய நெஞ்சை பிடித்துக் கொண்டு நின்றது, அவனோடு கட்டிப்பிடித்துக் கொண்டு நின்றது, அவனை முத்தமிட்டுக் கொண்டு நின்றதெல்லாம் முகநூலிலே வருகிறது என்கிற பொழுது அதை பார்த்து கொதித்து எழாத ஒரு பிள்ளை தான் மார்க்கம் உள்ள பிள்ளையாக இருக்க போகிறதா?
அதை ஆல்பம் செய்து பாதுகாத்து என்ன பயன்? எத்தனை ஆல்பங்கள் பார்ப்பதற்கு விருப்பம் இல்லாமல் வெறுப்போடு மூளைகளில் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றன தெரியுமா? அல்லாஹ் இருக்கிறான் சகோதரர்களே. திருமண வாழ்க்கையின் சுருக்கத்தை ஒற்றை வரியில் சொல்வதாக இருந்தால், ஒரு நாளின் சந்தோஷத்திற்காக வாழ்நாளின் சந்தோஷத்தை தொலைக்கிற நிகழ்வுகளாக இன்றைய திருமணங்கள் மாறி போயிருக்கின்றன. பதிவு செய்து கொள்ளுங்கள். ஒரு நாளின் சந்தோஷத்திற்காக வாழ்நாளின் சந்தோஷத்தை தொலைக்கின்ற திருமணங்களாக இன்றைய திருமணங்கள் மாறி போயிருக்கின்றன. அன்புக்குரிய வாலிபர்களே, சகோதரர்களே, ஈமானிய ரோஷத்தோடு யோசியுங்கள் சகோதரர்களே, ஈமானிய ரோஷத்தோடு யோசியுங்கள். அல்லாஹுடைய தீன் இந்த தீன், அல்லாஹுடைய அருளோடு தான் நீங்கள் வாழ வேண்டும். அல்லாஹுடைய தூதர் அழகான பிரார்த்தனை, பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர். யா அல்லாஹ், இவர்களுக்கு உள்ளும் புறமும் நீ பரக்கத்து செய்து நல்ல விஷயங்களில் ஒன்று சேர்த்து விடு என்கிற அந்த பிரார்த்தனை தான் இந்த திருமண வாழ்க்கையின் அடித்தளம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய பரக்கத்து இல்லாமல், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து இல்லாமல், அல்லாஹ்வுடைய அத்தாட்சியாகிய அந்த மவத்தத்தும் ரஹ்மத்தும் உள்ளத்தில் ஏற்படாமல் திருமண வாழ்க்கையில் சந்தோஷம் வராது சகோதரர்களே. அதை ஏற்பட வேண்டும் என்றால் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகிற திருமணங்களாக இருக்க வேண்டும். தொழுகைக்கு முக்கியத்துவம் இல்லாத, மார்க்கத்தின் அத்தனை விஷயங்களையும் போட்டு காலுக்கு கீழே மிதிக்கிற திருமணங்கள். சுப்ஹானல்லாஹ். திருமணங்களில் கலந்து கொண்டாலே ஏன் கலந்து கொண்டோம்? இன்று ஆடல் பாடல்களோடு இசைகளோடு திருமண மண்டபங்களிலே கணவனும் மனைவியும் சேர்ந்து நடனமாடுகிறார்கள், குடும்பமாக சேர்ந்து கைதட்டுகிறார்கள், அதை வீடியோ எடுத்து டிக்டாக்கிலே போடுகிறார்கள். எந்த மார்க்கத்தில் நாம் இருக்கிறோம் சகோதரர்களே? எந்த கொள்கையில் நாம் இருக்கிறோம்? எந்த சிந்தனையில் இருக்கிறோம்? எங்களுக்கு மௌத்து கிடையாதா? மறுமை கிடையாதா? மறுமையினுடைய விசாரணை கிடையாதா? இந்த வாழ்க்கையை வடிவமைத்தவன் ரப்பு என்கிற அந்த நம்பிக்கை கூட கிடையாதா? அவன் நாடியதுதான் என் வாழ்க்கையில் நடக்கும் என்கிற உணர்வு கூட கிடையாதா? இந்த சந்தோஷங்கள் எத்தனை நாள் நீடிக்க போகிறது சகோதரர்களே? அல்லாஹ் சொல்லுகிறானே, வல்லதீன கذبوا بآياتنا سنستدرجهم من حيث لا يعلمون. எங்களுடைய மார்க்கத்தை யார் பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அத்தாட்சிகளை எல்லாம் பொய்ப்பித்துக் கொண்டிருக்கிறார்களோ, அவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிடிப்போம் என்று சொல்லுகிறானே அல்லாஹ். இந்த வசனத்துக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் சொல்கிற பொழுது சொன்னார்களே, யார் ஒருவர் பாவத்துக்கு மேல் பாவம் செய்கிற பொழுதும் அல்லாஹ் அவருக்கு எந்த சோதனையும் ஏற்படுத்தாமல் அவருக்கு திரும்ப திரும்ப பாவம் செய்வதற்கான வழிகளை திறந்து கொடுக்கிறானோ, அது இஸ்தித்ராஜ் என்று சொல்லுகிற படிப்படியாக அவன் பிடிப்பதற்கான அடையாளம் என்றார்களே ரசூலுல்லாஹ். நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? நான் சந்தோஷமாகத்தானே இருக்கிறேன், நான் என்ன செய்தாலும் நிம்மதியாகத்தானே இருக்கிறேன், என் மனைவியோடு நான் சுற்றி திரிகிறேன் தானே, நிம்மதியாக வாழ்கிறேன் தானே, நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? ரப்பு எல்லாவற்றையும் பார்த்தும் பார்க்காமல் இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? கணக்கெடுக்காமல் இருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமா? வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் ஸாலிமூன். அநியாயக்காரர்கள் இந்த மார்க்கத்தை புறக்கணித்து, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணித்து அநியாயம் செய்து கொண்டிருப்ப செய்கிற விஷயங்களை எல்லாம் அவன் கண்டும் காணாமல் இருக்கிறான் என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, திருமணத்தின் அடிப்படை சீர்கட்டு போனதனுடைய விளைவை இந்த சமுதாயம் இன்று விவாகரத்துகளாக, தலாக்குகளாக, பல்வேறு கோணங்களின் குடும்ப பிரச்சனைகளாக சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த திருமணங்களை அல்லாஹுக்காக நிறைவேற்றக்கூடிய நல்ல மக்களுடைய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.